ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஜால்ட்ரா வெப்சைட். ஓகேவா? ஜால்ட்ரா வெப்சைட் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் இருக்குல்ல, ஜால்ட்ரா ஜேஎல்பிடி எக்ஸாம் புக்கிங், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்க சைன் அப். ஓகேவா? ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் லெவல் N1 N5க்கு எவ்வளவு சீட் பெண்டிங் இருக்கு, அதே மாதிரி N2 N3 N4க்கு எவ்வளவு சீட் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி காட்டும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றவங்க சைன் அப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லைக் ஜெயந்தனோட நேம் சொல்லு. Sensei, capital J, JAYAN, YAN THAN, லாஸ்ட் நேம் SEN, அப்பா நேம் தானே எஸ். sensei? THIL, KUMAR. உன்னோட இமெயில் அட்ரஸ் Jayanthan Sendil Kumar, ஜெயந்தன் செந்தில் குமார் 18 sensei ஓகே 18 @gmail.com. gmail.com. ஓகே ஸோ இதுக்கு கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஓகே sensei. சரி, இந்த பாஸ்வேர்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லைக் நாளைக்கு ஹால் டிக்கெட் வருது அப்படின்னா இந்த மெயில் ஐடியில ஓபன் பண்ணி பார்க்கும்போது இது ஜால்ட்ராவோட உங்களுக்கு உண்டான அந்த அந்த ஐடி, இதோட பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஜெயந்தன் செந்தில் குமார் அப்படின்னு சொல்லி இதான் பாஸ்வேர்டு. ஸோ இதுக்கு மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அண்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர், அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாமே இருக்கும். ரைட்? அது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்வேர்ட் நான் உனக்கு சென்ட் பண்றேன் ஜெயந்தன். ஓகே sensei. இப்போ உன்னோட மெயிலுக்கு ஓடிபி வந்திருக்கு பாரு. ஓடிபி என்னன்னு பார்த்து சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் பண்ணும்போது ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணாதான் உள்ளே போகும். ஓகேவா? ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சா? sensei 597097 sensei. 97. ஓகே, வெரிஃபை கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்துருச்சு. ஸோ இதுல என்ன லெவல் எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க? N5 sensei. N5. இந்த N1 N5 and N2 N3 N4. இப்போ N1 N5 மார்னிங், N2 N3 N4 ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம் கொடுத்துட்டு ஸோ இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ற ஐ ஹவ் கான்சியஸ்லி ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொடுத்துட்டு கண்டினியூ அப்ளைங் கொடுத்தீங்கன்னா உங்க பர்சனல் இன்ஃபோ எல்லாமே கேட்கும். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல டீட்டெயில் வரும். ஓகேவா? ஸோ செலக்ட் என்ன லெவல் N5 எக்ஸாம் சென்டர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பர்சனல் இன்ஃபோ. இங்கே தான் உங்க டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா கரெக்டான டீட்டெயில் உங்களோட நேம், சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கும்? நேம் ஸ்பேஸ் இனிஷியலா இல்ல அப்பா நேம் இருக்குமா? நேம் ஸ்பேஸ் அப்பா நேம் sensei. இப்போ அட்டண்டன்ஸ்லயே நேம் ஜெயந்தன் செந்தில் குமார்னு தான் இருக்கா? நோ sensei, Jayanthan SN தான் sensei இருக்கு அட்டெண்டன்ஸ்ல. அப்போ அதான் நேம். ஆதார் கார்டு இதுல எல்லாம் வந்து ஃபுல் நேம் தான் sensei இருக்கு. ஓகே, அதை விட்டுலாம். ஸோ அட்டண்டன்ஸ்ல மார்க் ஷீட்ல 10th 12th மார்க் ஷீட்ல இந்த நேம் தானே இருக்கு, ஜெயந்தன் எஸ் தானே இருக்கு. எஸ் sensei. ஓகே, ஸோ அடுத்தது மேல் ஜெண்டர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் என்ன? 18/11 இந்த ஹைஃபன் கொடுக்கணும். ஹைஃபன் கொடுத்துட்டு 11 2004 sensei. 2004. இமெயில் ஐடி ஸோ Jayanthan ஜெயந்தன் JA sensei. சாரி ஜெயந்தன் செந்தில் குமார் தானே? எஸ் sensei. செந்தில் குமார் 18@gmail.com. ஓகே, ஸோ மொபைல் நம்பர் 88 88 257 257 563 563 88. மொபைல் நம்பர் கரெக்டா கொடுத்துங்க. நாளைக்கு உங்களுக்கு மார்க் ஷீட் சர்டிபிகேட் அனுப்பும்போது கான்டாக்ட் பண்றதா இருந்தா இந்த மொபைல் நம்பர் தான். ஓகே, ஸோ அட்ரஸ் கரெக்டா கொடுக்கணும். அட்ரஸ் என்ன சொல்லுங்க? 1/64/4 1/64/4 கமா sensei. ஸ்ட்ரீட் நேம் புரியல. முத்துகிருஷ்ணபுரம் sensei.
கிருஷ்ணபுரம். வெண்ணமலை, வெண்ணமலை. கரூர் சென்சார். வெண்ணமலை போஸ்ட் தானே? எஸ் சென்சார். ஸ்டேட், தமிழ்நாடு. கண்ட்ரி, பின்கோடு 63900. 006. ஓகே. நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இந்த இடத்துல உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் டிஃபால்ட்டா தமிழ் அப்படின்னா 135. ஓகேவா? இல்ல நேட்டிவ் லாங்குவேஜ் வேற அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல வரும் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ். சப்போஸ் கன்னடா இல்ல வேற ஏதாவது தெலுங்கு இருக்குது அப்படின்னா ஸோ அது என்ன நம்பரோ அந்த நம்பரை பார்த்து என்ட்ரி பண்ணும். இப்ப ஜெயந்தனுக்கு தமிழ் தானே, இல்ல வேறயா தெலுங்கா? தெலுங்கு சென்சார். தெலுங்கு ஓகே. சென்சார். அப்போ 137. சென்சார் இது டீடைல்ஸ் எல்லாம் தெலுங்குல மதர் டங்ல இருக்குமா சென்சார்? சும்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். ஓகே சென்சார். பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்கணும்னா இந்த பாஸ்வேர்டு வந்து எக்ஸாம் ரிசல்ட் பாக்குறதுக்கு உண்டான பாஸ்வேர்டு. ஓகேவா? 8 டிஜிட் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு கேட்டா பெட்டர் உங்க டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? 18/11/2004 சென்சார். 18/11/2004. இது அப்படி வெறும் நம்பரா கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அடுத்து போட்டோ. ஸோ போட்டோ அப்லோட் பண்ணீங்க. போட்டோ அப்லோட் பண்ணும்போது இந்த ஜெயந்தன் போட்டோ இருக்கா, அப்லோட் ஆகல. ஏன் அப்படின்னா மேக்சிமம் வர மிஸ்டேக்ஸ் இதுதான். என்ன அப்படின்னா அந்த போட்டோ பர்டிகுலர் டைமென்ஷனுக்கு இருக்காது. ஸோ இந்த போட்டோ வந்து 240 x 300 பிக்சல்ல இருக்கணும். இந்த பிக்சல்ல இருக்கணும், less than 1 MB இருக்கணும். அப்பதான் வந்து போட்டோ அப்லோட் ஆகும். ஓகே. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் போயிட்டு இமேஜ் ரீசைசர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? இமேஜ் ரீசைசரா சென்சார்? இமேஜ் ரீசைசர். ஸோ இதுல போயிட்டு உங்க போட்டோ ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. நீங்க பெயிண்ட்லயே கூட பண்ணலாம், ஆனா பெயிண்ட்ல நிறைய பேருக்கு பண்ண தெரியாது. ஸோ இதுல போட்டோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல போயிட்டு இந்த ஹைட் வித் இருக்குல்ல, ஸோ 240. இங்க என்னன்னா இங்க வித் வந்து 240 கொடுக்கும்போது இங்க டிஃபால்ட்டா அதுவே ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு மாறும். இந்த லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை டிசேபிள் பண்ணிருங்க. அப்பதான் வந்து நீங்க கொடுக்குற ஆஸ்பெக்டுக்கு மாறும். இல்லாட்டி அதுவா ஒரு ரேஷியோக்கு எடுக்கும். ஓகே. 240 x 300 கொடுத்துட்டு ரீசைஸ் இமேஜ். ஓகே. இமேஜ் ரீசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் கேட்கும். ஓகே. இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா போட்டோ அப்லோட் ஆயிடும். இப்போ போட்டோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி விசிபிள் ஆனா மட்டும்தான் உங்க போட்டோ அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ போட்டோ அப்லோட் பண்ணிட்டு இந்த லைக் ஸ்பெஷல் அக்காமடேஷன் ஒன்லி ஃபார் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருக்குல்ல, இது நீங்க பிசிக்கலி சேலஞ்சா இருக்கீங்கன்னா நீங்க அதை எனேபிள் பண்ணிக்க. இல்லாட்டி வேண்டாம், அதை டச் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்குபேஷன். இதுல ஆக்குபேஷன் இதுல உங்களுக்கு என்ன கொஸ்டின் தெரியணும்னா இந்த மேல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார். ஓகேவா? சூஸ் appropriate occupation from the list of occupation and fill in the respective box. ஓகேவா? நீங்க என்ன யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தானே? ஸோ அப்போ 3 ஓகேவா 3 செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆக்குபேஷன் டீடைல்ஸ்ல இந்த பக்கம் யூசிங் ஜாப்பனீஸ் while working as a Japanese language teacher at educational institute. இதுல வந்து நீங்க என்ன லைக் இது எங்க யூஸ் பண்றீங்க, எங்கேயும் யூஸ் பண்ணாட்டி இதுல நீங்க எது வேணா செலக்ட் பண்ணலாம். இதனால எந்த இம்பாக்டும் வரப்போறது இல்லை. சும்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஓகேவா? லைக் இப்ப எனக்கு தெரியல, அதனால நான் 6 கொடுக்குறேன். இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் அதர் டீடைல்ஸ். இன்ஸ்டியூட் வேர் யூ ஆர் ஸ்டடியிங் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்க MKCE. ஓகேவா? நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் போடுங்க. ஏன் MKCனா MKC காலேஜ் சர்டிபிகேட் வந்து செக்ரிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் MKCன்னு போக சொல்றேன். ஓகேவா? தென் பிளேஸ் ஆஃப் லேர்னிங் ஜாப்பனீஸ். எதுக்காக ஜாப்பனீஸ் படிக்கிறீங்க உங்களுக்கு எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதுல உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பார் கிளிக் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் வரும். அதுல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க, படிச்சு பார்த்துட்டு. ஓகேவா? இது செலக்ட் பண்றேன். புரியல? சரி, ஓகே. Reason for taking exam.
necessary for proof of proficiency in other education institution or attain employment. Okay, so இதெல்லாம் நான் செலக்ட் பண்றேன். கொடுத்துட்டு மீடியா ஆஃப் கான்டாக்ட். ஸோ எப்படி உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரிய வந்துச்சு? டிவி நியூஸ், ட்ராமா, அனிமேஷன், நியூஸ் பேப்பர், மேகசின், ஆர்டிகல், அதர். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நான் நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின் நான் போடுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்ட்ரா டீட்டெயில். ஸோ யார் கூட எல்லாம் ஜாப்பனீஸ்ல கம்யூனிகேட் பண்ணுவீங்க? ஓகேவா? லைக் இது சும்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக தான், இதனால எந்த இம்பாக்டும் கிடையாது. ஓகேவா? ஓகே இது எல்லா பாக்ஸும் கிளிக் பண்ணலாம், இல்ல நீங்க பண்ணாமலும் விட்டுறலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு கீழே டைம்ஸ் ஆஃப் டேக்கிங் ஜெயில்பிட்டி. நீங்க என்ன பண்ணணும்னா லைக் இதெல்லாம் N1ல இருந்து N1, N2, N3, N4, N5 இது வரைக்கும் எதுவுமே அப்ளை பண்ணல. இல்ல சார். அப்ப 0 கொடுக்கணும். கொடுத்துட்டு லைக் ஆக்சுவலா எல்லாத்துக்கும் 0 கொடுக்கணும். ரைட். ஸோ இந்த ஐ ஹாவ் கான்சியஸ்லி ஃபில்ட் ஆல் த ரெக்கார்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் அதை செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்க டீட்டெயில் எல்லாம் சேவ் ஆயிடும். ஓகேவா? லைக் இப்ப திரும்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் பே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது நீங்க டேட்டா மிஸ் பண்ணிட்டீங்க, என்ட்ரி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப அது காட்டும் ரெட் கலர்ல மார்க் பண்ணி. ஓகேவா? ஸோ N1 அப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்ல. N2 அப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்ல. N3 இல்ல. N4 இல்ல. N5 இல்ல. இப்போ சப்போஸ் நீங்க N5 அப்ளை பண்ணிருக்கீங்க, பாஸ்னா எத்தனை வாட்டி அப்ளை பண்ணீங்க? ஒரு டைம்னா ஒரு வாட்டி, இல்ல 2 டைம்னா 2 வாட்டி. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் அப்ளை பண்ணிருக்கீங்க பாஸ் அப்படின்னா பாஸ். ஓகேவா? ஸோ ஃபெயில்னா ஃபெயில். இல்லை நான் எதுவுமே அப்ளை பண்ணல, இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்றேன் அப்படின்னா 0 கொடுத்துட்டு கீழே ரிவ்யூ அண்ட் பே இதை கொடுத்தீங்க. அடுத்தனா அடுத்து வந்து உங்களோட ப்ரொஃபைல் காட்டும். ஜெயந்தன் போட்டோ அப்லோட் ஆயிருக்கு. N5 எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிருக்கீங்க. எக்ஸாம் சென்டர் வந்து குமாரசாமி காலேஜ். அப்ளிகன்ஸ் நேம் ஜெயந்தன் எஸ். ஜெண்டர் மேல். டேட் ஆஃப் பர்த் 18/11/2004. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ், இது எல்லாமே கரெக்டா? ஸோ எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிட்டு கடைசியில் கண்டினியூ பேமெண்ட் போனதுக்கு அப்புறம் N5க்கு வந்து 1400. ஓகே, பிளஸ் ஜிஎஸ்டி தனி. ஸோ இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ் ஐம் ஷுர் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் செஷனுக்கு போயிடும். இதுல நீங்க எப்படி வேணா பே பண்ணலாம். கியூஆர் கோட் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். போன்பே, கூகுள் பே ஆர் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு. 1440 rupees வரும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ நான் யூபிஐ கியூஆர் கோடு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க நான் லேப்டாப்ல அப்ளை பண்றேன், நீங்க மொபைல்ல அப்ளை பண்ணும்போது போன்பே கொடுத்தீங்கன்னா போன்பே கூட அக்கௌண்ட் லிங்க் ஆயிடுச்சுன்னா போன்பே போயிடும். ஜிபே கொடுத்தீங்கன்னா ஜிபேக்கு போயிடும். ஸோ உங்க ஜிபே போன்பே ஓப்பன் பண்ணீங்கன்னா அமௌண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கும். இந்த மாதிரி 1440 rupees வந்து எக்ஸாமுக்காக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பே ஆயிடும். நான் லேப்டாப்ல பே பண்றேன். ஸோ கியூஆர் கோடு கொடுத்துட்டு பே நவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும். இப்போ 1433 rupees வந்துருக்கு. கண்டினியூ பே கொடுத்தேன் அப்படின்னா லைக் இது ஆஸ் யூஷுவல் கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆயிரும். இதை நீங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டேன்.